அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். புனிதம் கத்தோலிக்க திரு அவையினுடைய குறிக்கோள். எல்லா மனிதர்களுக்குமே இதுதான் குறிக்கோள். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தொடக்க திரு அவையில் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். புனிதர்களாக மாறுவதற்காகவே கிறிஸ்தவத்தில் அனைவரும் சேர்ந்தார்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1:4 சொல்வது போல, நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் இருக்கும்படி கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் காலம் தொடங்கும் முன்னரே முன்குறித்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே நிறைய பேர் புனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் இருக்கிறார்கள், திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத புனிதர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அனைத்து புனிதர்களுக்குமான விழாவை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகிறோம். மனிதர்களை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார் என்று நம்பிக்கை அறிக்கையிலே நாம் பாடுகிறோம். எனவே நம்மை புனிதர்களாக்க புனிதராம் கடவுள்
இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். இந்த உலகில் நாம் புனிதர்களாக வாழ்ந்து விண்ணுலகில் புனிதர்களாக என்றும் வாழ வேண்டும். இதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள்தான் புனிதர்கள். இந்த புனிதத்திற்கு மகுடமாக இருப்பவர்தான் அன்னை மரியா. அதனால்தான் அவரை புனிதர்களின் அரசி என்று அழைக்கிறோம். குயின் ஆஃப் செயின்ட்ஸ் என்று அவர் புகழப்படுகிறார். புனிதர்களின் வரிசை பட்டியலிலே அன்னை மரியாள் தான் முதலில் இருக்கிறார். அதற்கு 3 காரணங்களை முக்கியமாக குறிப்பிடலாம். ஒன்று, ஆண்டவர் இயேசுவையே மீட்பரையே தன் மகனாக கருவில் சுமந்து உலகில் பெற்று அவரை வளர்த்தவர். இரண்டாவதாக, அவர் வாழ்நாளிலேயே இயேசுவோடு மீட்பு பாதையில் வழிநடந்தவர். மூன்றாவது, தன் வாழ்வால் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருப்பவர். எனவே அன்னை மரியா புனிதர்களின் அரசி, புனிதத்தின் உச்சம். எனவே அனைத்து புனித தன்மைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அன்னை மரியா புனிதர்களின் அரசிதான். கற்பு நெறி, தூய வாழ்வு, உண்மை, பிரமாணிக்கம், நீதி ஆகிய அனைத்து மதிப்பீடுகளையும் உள்ளடக்கி வாழ்ந்தவர் அன்னை மரியா. எனவே இத்தகைய புனிதத்தன்மை கொண்டவர். இறைவனால் இந்த உலக வாழ்வு முடிந்தவுடன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள பெற்றவர். எனவே அவரை நாம் கொண்டாடுகிறோம். அவர் புனிதர்களின் அரசியாக இருக்கிறார். எனவே இந்த புனிதத்தின் அரசி நம் அனைவரையும் புனிதத்திற்கு இட்டுச் செல்ல விரும்புகிறார். நமது புனித வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார், முன்மாதிரியாக இருக்கிறார். புனிதம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் என்பதனை உணர்ந்தவர்களாக புனிதர்களின் அரசி வாழ்ந்து காட்டிய வாழ்வு பாதையில் எல்லா புனிதர்களும் புனிதர்களின் அரசியாம் அன்னை மரியாவை வழிமொழிந்து வாழ்ந்தது போல நாமும் புனித பாதையிலே செல்வோம். புனிதர்களின் அரசி நமக்காக மன்றாட வேண்டுவோம். மரியே வாழ்க.
வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது VS பிரிண்டோகிராஃப் நிறுவனத்தின் இயக்குனர் திரு சந்தீப் லூர்து விகாஸ் அவர்களை சந்திக்கின்றோம். வாருங்கள் சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஹலோ சார். நீங்கள் மரியன்னையின் பக்தர் இல்லைங்களா? ஆமாம் சார். மரியன்னையிடம் எப்படி இந்த பக்தி ஏற்பட்டது? ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் லைஃப்பில் இருக்கும் போது நம்மளோட நான் அந்த அளவுக்கு படிப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, நம்மக்கிட்ட அவ்வளோ படிக்கலை. ஸோ மார்க்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் போது நமக்கு என்னடா லைஃப் இப்படி போகுது, அடுத்தது பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே வந்து ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தோம். இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கோயிலுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறது, போயிட்டு ரெகுலர் மாஸ் அந்த மாதிரி சண்டே மாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த லைஃப் வந்து எப்படி மாறிச்சுன்னா ஒரு அழைப்பு, அதாவது எங்கள் தாத்தா வழியாக வந்தது எப்படின்னா, அது மாதிரி வேளாங்கண்ணிக்கு வரலாம்ல ஒரு வாட்டி திருவிழாக்கு வரலாம்ல, வேளாங்கண்ணி திருவிழா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி நார்மலாக போவோம் வேளாங்கண்ணி. இப்போ திருவிழாக்கு போனது கிடையாது. திடீர்னு ஒரு கொடியேற்றுக்கு நடப்பாதையாக சென்னையிலேருந்து பல்லாவரத்துலேருந்து போனேன். ஸோ அதில் நடந்தது நிறையா விஷயங்கள். மாதா வந்து ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணலை, நிறைய பேர் வாக்கிங் எல்லாம் போனோம், நம்ம பண்ணலாம். பட் நந்தெல்லாம் சின்ன ஏஜ்னு நினச்சிட்டோம். பட் ஒரு 10-15 கிலோமீட்டர்லேயே நமக்கு பெயின்லாம் வந்துருச்சு, பெயின். அப்போ வந்து ஃபுல்லாக ஜெபமாலை தான், கையில் வந்து ஜெபமாலையை நம்ம வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே, அந்த பெயின் வரும்போது இறுக்கி பிடிச்சிக்கிறது, அப்புறம் இல்லைன்னா ஜெபமாலை சொல்லிக்கிட்டே தான் நடக்கிறது. சொல்லிக்கிட்டே அப்படியே நடந்துக்கிட்டே, அது தலையை கீழே தான், மேலேயே பார்க்க முடியாது, தலையை கீழே வச்சு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே தான் நடக்கிறது. இப்போ நீங்கள் ஜெபமாலை சொல்லுவீங்களா டெய்லி? ஆமாம், டெய்லி நம்ம ஒரு வாட்டி ஜெபமாலை சொல்லி நைட்டு தூங்கும்போது ஜெபமாலை சொல்லிட்டு தான் தூங்குறது. தனிப்பட்ட முறையிலையா இல்லை குடும்பத்தோடைய? அதாவது ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் வந்து நான் ஒய்ஃபு சம்டைம்ஸ் இப்போ நான் லேட்டாக வரேன் இல்லை அவங்க சீக்கிரம் தூங்குறாங்கன்னா அப்போ அது மாதிரி சொல்கிறது, இல்லை அவங்க என் முன்னாடி சொல்லும் போது கூட சேர்ந்தா சொல்லுவோம். நான் இருக்கும் போது 2 பேர் சேர்ந்து சொல்லுவோம், இல்லைன்னா அவங்க தனியாக நான் தனியாக சொல்கிற மாதிரி இருக்கும். மரியன்னை கிட்ட வந்து நிறைய நற்பண்புகள் வந்து கொட்டி கிடக்கும், நம்ம பார்க்குறோம். அதில் உங்களுக்கு பிடித்த நற்பண்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பாசம், அன்பு, சாஃப்ட்னஸ். எப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணலாம், அதை எல்லா வாட்டியும் நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ணலாம். அதாவது அவங்க நம்ம மனசை நினைக்கும் போதே ஒரு பொறுமையாக பேசுகிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அது தன்னாலே நமக்கு வருது இல்லை, அது நம்மளை பொறுமையாக்கி நம்மளையும் சாஃப்டாகிக்கிறோம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதாவோட இதில் அப்போது அந்த பாசம், சாஃப்ட்னஸ், அந்த பொறுமை, அதுதான். மரியன்னை வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு அம்மா. நமது பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் இருக்கலாம் அல்லது விண்ணகத்துக்கு கூட செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மரியன்னை அப்படி அல்ல, நமது வாழ்க்கை முழுவதும் இருக்கிற நிரந்தரமான ஒரு அம்மா. அம்மா கிட்ட வந்து நம்ம எப்போவுமே கேட்டு வாங்கிக்கிற பழக்கம் இருக்குது, நம்மகிட்ட இருக்கும். அது மாதிரி மரியன்னை கிட்ட நீங்கள் கேட்டு அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய காலேஜ் அரியர்ஸ் வச்சுருந்தேன். ஒரே செமஸ்டரில் எல்லா அரியரையும் நான் கிளியர் பண்ணுவேன். அடுத்தது என்னோடய கல்யாணம் அது நடந்தது. அதுக்கும் மாதாவுக்கு நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா மாதா ஒருத்தங்க தான் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ மாதாவினால கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது? ஆமாம் இருந்தது. எங்களுக்கு வந்து இன்டர்ரீஜன் மேரேஜ் ப்ளஸ் லவ் மேரேஜாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வீட்டில் ஒத்துக்கல. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தபோது பொறுமையாக இருந்து கேட்டோம். இப்போ கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகள் ஃபைட்டெல்லாம் வந்துச்சு. பட் நம்ம வந்து இந்த நம்பிக்கையை விடல. இங்கே என்ன எதுவோ உங்கள்படியாக நடக்கட்டும், அதுதான் நம்ம எல்லோரும் கேட்குறது, அதுதான் அதேபடியே நடக்கட்டும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப்பும் எந்த நேரத்துக்கு தேவைன்னு நம்ம அவசரப்படுவோம். கடவுள் தெரியுன்ற இது இருக்குல்ல, அது இப்போ தான் புரியுது. ஸோ நம்ம உடனே மேரேஜ் நடந்தணும், இது நடந்தது. பட் அப்படி எதுவுமே நடக்கலை. எனக்கு 29 தான் நடந்தது. பட் அது வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. அந்த டைமில் நடந்தது ஹாப்பி. அதெல்லாம் மாதாவோட ஆசிரியரும் அருளால் தான். நீங்கள் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் அதிபர் இல்லைங்களா? உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து துணை தொழில் அதிபராக இருக்கீங்க அப்பாவுக்கு. அதே மாதிரி இயக்குனராகவும் நீங்கள் வந்து உங்கள் பணிகளை செஞ்சுட்டு வரீங்க. உங்களை போன்ற
இளைய தலைமுறையினருக்கு, இளம் தொழில் முனைய நினைப்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன ஒரு தொழில் அதிபரா? ஒரு தொழில் அதிபராக நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. எல்லாருமே அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் அட்வைஸ் சொல்கிறதே நமக்கும் நாலேஜ் அவ்வளோ கிடையாது, அவங்களே தெரியும். நம்ம ஒரே இது நம்மளோட கிறிஸ்டியன் இது நமக்கு மாதா இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அவங்கள முதல்ல வைக்கணும், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் கடவுளாக இருக்கட்டும், மாதாவை, எல்லாரையும் வந்து நம்ம முதல்ல வச்சு ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சு தான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். ஆனால் அது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு லோன் எடுக்கிறீங்களா, அந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோயிலுக்கு கொடுக்கணும். கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு போராக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுக்கு. அது அடுத்தது ஒரு குடுக்கலோ வாங்கலோ அக்ரிமெண்ட்டோ எது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு மரிய வாழ்கவோ இல்லை ப்ரேஸ் லார்ட், தேங்க்யூ, ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி சிரித்து சந்தோஷமாக பண்ணணும். ஸோ அது எனக்கு பிஸ்னஸில் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே விகாஷ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இன்னும் தொழிலில் வளரணும், கண்டிப்பாக நிறைய இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லி மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது, ஜெபங்களையும் உரித்தாக்குது. கண்டிப்பாக நன்றி. தேங்க்யூ. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது VS பிரிண்டோகிராஃப் நிறுவனத்தின் இயக்குனர் திரு சந்தீப் லூர்த் விகாஸ் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாகவும் நமது பக்தி முயற்சிகளுக்கு ஒரு உந்துதல் சக்தியாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவத்தை நாம் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவாம், எங்கள் அன்னை கன்னிமரியாவை புனிதர்களின் அரசியே என்று நாங்கள் இன்று போற்றி மகிழ்கின்றோம். ஆண்டவரே, புனிதம் என்பது உம்மை போல வாழ்வதற்கான ஒரு பெரும் முயற்சி என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தை புனிதராய் இருப்பது போல நீங்களும் புனிதராயிருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு புனிதர் அனைவருக்கும் முன்மாதிரியாக புனிதத்தை வாழ்ந்து காட்டியவர் எங்கள் அன்னை கன்னிமரியா. அவருடைய செயல்பாடுகளாலும் அவருடைய மனநிலைகளாலும் புனித வாழ்வுக்கான உண்மையான வழிகளை, தேவையான வழிகளை சுட்டி காட்டுவதோடு இல்லாமல் இன்று விண்ணகத்திலே அவர் இன்று கொண்டாடப்படுகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். இந்த அன்னையினுடைய வேண்டுதலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப புனிதத்திலே வாழ்ந்து திருமகனின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து நல்ல கருத்தோடும் தூய வாழ்வோடும் ஆற்றலுள்ள பணி வாழ்வோடும் நாங்கள் அன்னையைப் போல புனிதர்களாக வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். ஜகதீருமாதாவே பச்சம் நீரை எம்மாதாவே துஷ்ட பேயை வென்றவளே மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவே வாழ்த்துவோம் 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 மாதாவே.
பெற்றவளே மங்காத கற்புற்றவளே பங்கம் ஒன்றும் அற்றவளே பொங்கியே மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவே வாழ்த்துவோம் 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 மாதாவே. தாயே எம்மை பாதுகாரும் பேயின் மாய்கைகளை தீரும் வாயார